பயிரங்க மேடையில சொல்றேன், இனி ஒழுங்கில் நிக்கிற வேலை சரி வரா. மச்சாண்டு விட்டா சரி, மைனடு விட்ட சரி, எங்கன்னா நீங்க எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட பொண்டாட்டி நாங்க அதிகிறோம். நீங்க இங்க வந்து தங்குங்க பாப்பா, வந்து ஊர்ல தங்குங்க. தங்கி எனக்கு இந்த தேர்தலை வேண்டுவாங்க. எதிர்கால மாகாண ஆட்சியிலையும் இருக்கிற பதவிகளும் பாக்கி இருக்குது. இதெல்லாம் தட்டி பறிக்கிறதுக்கு யாரும் தயாரா இருந்தா எல்லாரும் கட்சிக்குள்ள வரணும். யாரும் வெளியில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் பகிரங்கமா சொல்லித்தான் இருக்கிறோம். இப்ப சகோதரர் முஷரப் வந்துட்டார், அத்தாவுல வார கதைப்படுது. எம்பியுங்கள் முன்னதான் நேருங்கள் முன்னதான் என்ற கதையை வச்சு சாயந்தரம் வேற பிரச்சாரம் போயிடுச்சு. இருந்து சேமனை பறிச்சு நாங்க இங்க மேயரை பறிச்சு கொடுத்து போட்டோம் என்ற வச்சுதான் அந்த அந்த சாயந்தரத்துக்கு தனியான பிரதேச செயல சபை வேணும் என்ற கோஷத்தின ஆரம்பமாக தான் மறக்கப்படா. இப்ப அதெல்லாம் வேற கதை, நான் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் நான் எம்பி கொடுக்கீங்க, எங்களுக்கு ஒரு எம்பி தாங்க, அதுக்கு நல்ல அவசியம் தானே. நீங்க இந்த சித்தாலேப்ப பூசுற மாதிரி எம்பி கொடுக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சித்தாலேப்ப பூசி விடுங்க என்றாரு. அப்ப சித்தாலேப்ப நெத்தில பூசுறையா முதுகுல பூசுறையா இங்க தெரியா, ஆனா பூசத்தான் வேணும். ஆனா அது கட்டம் வார நேரம் இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நடக்கும். ஆனா ஒன்று நீங்க சொல்லணும், இந்த மாநகர சபை தேர்தல் நிச்சயமா இந்த வருஷத்து கடைசியில இல்லாட்டி அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் வரப்போகுது. அதுல நாங்க வட்டாரங்கள் கல்முனையில் 6 வட்டாரம், சாயந்தரம் 6 வட்டாரம், மருதமலையில 4 வட்டாரம், அப்ப இவையெல்லாம் நட்படி முனையில உண்டு. இப்ப இதெல்லாம் நாங்க வெண்டெடுக்கணும். அது எங்களுக்கு ஆக சவாலான விஷயம். ஏன்னா அங்க சிராஸ் மீரா சாஹிபுக்கு சொல்லியிருக்கிறேன், 6 வட்டாரத்தையும் வெண்டு தரணும். இங்க உள்ள 6 வட்டாரத்தையும் வெண்டு தரணும். அதுக்கு தான் பரிசு. நாரே தக்பீர். ஆயிரம் வீழக்கூட நாதவன் எழுந்து வந்தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கல்முனையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலில் கூட நான் கல்முனை என்ன முழு அம்பாறை மாவட்டத்திலும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கும் நான் வர முடியாத சூழல் கடந்த தேர்தலில் இருந்தது. ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய சவால் கண்டி. இந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரை தோற்கடிக்க வேண்டும் என்று நாடு முழுக்க இருந்து பலரும் முயற்சித்துக் கொண்டிருந்த ஒரு காலம். எனவே அந்த சவால் காரணமாக நான் கண்டியை விட்டு வேறு இடங்களுக்கு போறதை தவிர்த்து கொண்டேன். எல்லோருக்கும் விளங்கப்படுத்தி சொல்லியும் இருந்தேன். ஆனால் ஒரு ஆறுதல், நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே மர சின்னத்திலே கேட்கிறோம் என்கிற ஒரு ஆறுதல். பலருடைய தேவையும் விருப்பமாக இருந்தது. எப்படியாவது நாங்கள் டெலிபோன் சின்னத்திலே சேர்ந்து கேட்டு அதனூடாக ஒரு முயற்சியை செய்து ஒரு 3 உறுப்பினர்களையாவது பெற்றுக்கொள்வதற்கான அந்த வாய்ப்பை தவற விட்டுவிடக் கூடாது என்பது. ஆனால் இறைவனுடைய நாட்டம் முஸ்லிம் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிம் காங்கிரஸை தனி அனுப்பணும். அனுப்பினா தான் முஸ்லிம் காங்கிரஸ் தோற்கடிக்கிறதுக்கு லேசி நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் போட்ட வலையில அவர்களை விழுகிற நிலவரம் ஏற்பட்டது எங்களுக்கு. என்று அம்பாறை மாவட்டத்திலே ஒரே ஒரு ஆசனமாக இருந்தாலும் இன்னும் ஒரு மேலதிக ஆசனம் தேசிய பட்டியலூடாக எங்களுக்கு, அதிலும் நாங்கள் சார்ந்திருந்த சஜபையில் கிடைத்திருக்கிறது. இப்போ மரத்திலும் வேற ஒரு தேசிய பட்டியலும் எங்களுக்கு கிட்டியது. இது வரலாறு. ஆனால் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். சகோதரர் நிசாம் காரியப்பர் போன வருஷம்தான் எம்பி ஆனார். ஆனால் அவர் 2000ஆம் ஆண்டு எம்பி ஆயிருக்க வேண்டிய ஆள். கட்சி தலைவருடைய அகால மரணத்துக்கு பிற்பாடு எங்களுடைய உச்சபூடம் கூடி எடுத்த தீர்மானம் சகோதரர் நிசாம் காரியப்பருடைய பெயரை என்னால் காலஞ்சென்ற எங்களுடைய தலைவருடைய இடத்துக்கு பதிலீடு செய்வதற்கு தேர்தல் ஆணையாளருக்கு நாங்க பிரேரித்த பெயர் நிசாம் காரியப்பருடைய பெயர். ஆனா கட்சியுடைய பிரேரணை வாரத்துக்கு முதல்ல சந்திரிகா அம்மையார் தலைவருடைய மனைவியாருடைய பெயரை அனுப்பிவிட்டார். ஆனா
அந்த கட்டத்திலும் அதுக்கு பிறகும் எங்களுடைய சகோதரர் நிசாங்காரியப்ப அவர்கள் ஸ்ரீலம்மையாரோடு தான் இருந்தார். இருந்தாலும் நாங்க இந்த கட்சியில் அவருக்கு அன்று கிடைக்க வேண்டிய ஆசனம் இப்ப 24 வருஷங்கள் கழிச்சு இப்பதான் அவருக்கு கிட்டியா. ஏன் சொல்றேன்டா, இது அதே மாதிரி இப்ப இங்க பாடின எங்களுடைய சகோதரர் வரகவி ஹாஜா மொய்தீன் அவர்கள் செப்டம்பர் 16ஆம் தேதியை ஞாபகப்படுத்தி ஒரு பாட்டு பாடினார். தலைவரை இழந்த அந்த சோகம் நிறைந்த அந்த நாள் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு 2 கிழமைக்கு முதல்ல எங்கட ரஹ்மத் மன்சூர திருமண நாள். அது கல்யாணம் நடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி, சரிதானே? அந்த 2ஆம் தேதி திருமணத்தில் எங்களுடைய மறைந்த தலைவர் மருவும் எம்எச்எம் அஷ்ரப் தெரியும் தானே, முன்னாள் அமைச்சர் மன்சூருக்கும் எங்களுடைய தலைவருக்கும் இந்த கல்முனை மண்ணில் எப்படியான போட்டி நிலவியது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த திருமணத்தின் போது அதுக்கு முந்தையே அந்த உறவு ஆரம்பிச்சுட்டு தலைவர் எங்கட ரஹ்மத் மன்சூர் உடைய தகப்பனார் இருந்த திமிரிகேஷாய வீட்டில் தலைவர் போய் முன்னாள் அமைச்சர் மன்சூரை முசாபா செஞ்சு, காக்கா நீங்க முஸ்லிம் காங்கிரஸுக்குள்ள வரணும் என்று அவரை முஸ்லிம் காங்கிரஸ் இணைச்ச பிறகுதான் அந்த கல்யாணத்திலையும் தலைவர் கலந்து கொண்டார். இதெல்லாம் பழைய வரலாறு. அது மாதிரி உள்ள இந்த மாவட்டத்தில் இருந்த எல்லா முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தெரியும். கேட் முதலியார் காரியப்பெற 2 மருமக்கள் முஸ்தபா எம்பி மற்றவர் அவரையும் போய் பகத்தல ரோடு இல்லத்தில் தலைவர் அரவணைச்சி, நீங்க இந்த கட்சிக்கு இங்க வரணும், நீங்க அடுத்த பாராளுமன்றத்தில் என்னோட இருப்பீங்கன்னு சொன்னாரு. நானும் கிட்ட இருந்தேன். இப்படி எல்லாரையும் சேர்த்து எல்லாரும் ஞாபகம் இருக்கும். தலைவர் மௌத்தானது செப்டம்பர் 16, செப்டம்பர் 30ஆம் தேதி, சரி செப்டம்பர் 16, ஆகஸ்ட் 30ஆம் தேதி ரமடா ஹோட்டல்ல ஒரு கூட்டம் நடத்தினோம். உதுமாலவை ஞாபகம் இருக்கு. ரமடா ஹோட்டல்ல எல்லா எங்கட ரெசி சின்னலப்ப உதுமாலப்ப எம்பி அத்தனை எம்பிமார் ஒரு 500 யுஎன்பி பிரமுகர்கள் முஸ்லிம் காங்கிரஸோடு இணைஞ்சு கொள்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி, பெரிய கோலாகலமா தலைவர் நடத்திட்டு போனார். இதெல்லாம் நடந்து தலைவருடைய நோக்கம் முஸ்லிம் காங்கிரசுக்கு சவாலாக எந்த தேசிய கட்சியும் இருக்க முடியாது, எல்லாரையும் நாங்க அரவணைக்கணும், எல்லாரும் கட்சிக்குள்ள வரணும் என்று கட்சியோடு சேர்த்து விட்டு போனார் தான் தலைவர். ஆனால் அடுத்த தேர்தலில் அவர விஷயத்தெல்லாம் நிறைவேறியது. என்ன மாதிரி சொன்னாரோ அதெல்லாம் நடந்தது. எனக்கு சொன்னார், நான் கண்டியில மறைச்சினதில் கேட்கிறேன். நான் கண்டியில மறைச்சினதில் கேட்கிற என்ன கட்டிப்பிடிச்சு சொன்னார், ஹக்கீம் யூ வில் பி மை நெக்ஸ்ட் ஸ்பீக்கர், என்னுடைய அடுத்த சபாநாயகராய் நீ இருப்பாய் என்றுதான் தலைவர் சொன்னார். நான் சபாநாயகராக வரல என்றாலும் தலைவர், நான் உண்மையிலே அந்த தேர்தலில் எனக்கு மரத்தில் கண்டில வெல்லலாமா என்றதும் அவ்வளவு நம்பிக்கைக்குரிய விஷயமா எல்லாரும் நினைக்கல. ஆனால் தலைவர் கணக்கு போட்டு சந்திரிகாட்ட சண்டை பிடிச்சுதான் என்ன கதிரையில கேட்காம
தலைவர் கதிரையில அம்பாரில் கேட்காரு, என்ன கொண்டை மரத்தில் கண்டில கேட்க வச்சு தலைவர் அவருடைய ஹாஜத்து அங்க கண்டில நான் தலைவராகிற, நான் பாராளுமன்ற உறுப்பினராகிற, அது மர சின்னத்தில் வெல்றேன். என்ன இதுவரைக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் வடகிழக்கு வெளியில் ஒரு இடத்துலையும் பாராளுமன்ற தேர்தலில் மரத்தில் வெல்ல. நான் என்னை வெல்வதற்கு அந்த ஆரம்ப விஷயத்தை செஞ்ச தலைவர் தான். எனவே தலைவருடைய பல திட்டங்களில் பல விஷயங்கள் அவர் நினைச்ச மாதிரி அவருடைய மௌத்துக்கு பிறகு நடந்துரு. எனவே அவர் நாடின பல விஷயங்கள்ல இன்னும் நிறைவேற வேண்டிய விஷயங்கள் நிறைய. அந்த அடிப்படையில் நான் இப்ப அங்க சாய்ந்த மருதிலே கூட்டம் நடந்த நேரம் ஆசிரியர் ரியாத் காய்ச்சாரு, எல்லாருக்கும் நான் எம்பி கொடுக்கீங்க, எங்களுக்கு ஒரு எம்பி தாங்கள. அதுக்கு நல்ல அவசியம், நீங்க இந்த சித்தாலேப்ப பூசுற மாதிரி எம்பி கொடுக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சித்தாலேப்ப பூசி விடுங்க என்றாரு. அப்ப சித்தாலேப்ப நெத்தில பூசுறையா முதுகுல பூசுறையா இங்க தெரியா, ஆனா பூசத்தான் போகணும். அப்ப ஆனா அது கட்டம் வார நேரம் இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நடக்கும். ஆனா ஒன்று நான் நீங்க சொல்லணும், இந்த மாநகர சபை தேர்தல் நிச்சயமா இந்த வருஷத்து கடைசியில இல்லாட்டி அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் வரப்போகுது. அதுல நாங்க வட்டாரங்கள் கல்முனையில் 6 வட்டாரம், சாயந்தமரில் 6 வட்டாரம், மருதமலையில் 4 வட்டாரம். அப்ப இவையில நட்படி முனையில் உண்டு. இதெல்லாம் நாங்க வெண்டெடுக்கணும். அது எங்களுக்கு ஆக சவாலான விஷயம் எங்கட 2ஆம் வட்டாரம், அது வெட்ட தொகுதி. எனவே அதுல எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு நாங்க வேறொரு வியூகம் வகுக்கலாமா என்ற பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் உட்பட நான் சொல்லிக்கிறேன் எங்கட எம்பி, ஏன்னா அங்க சிராஸ் மீரா சாஹிபுக்கு சொல்லியிருக்கிறேன் 6 வட்டாரத்தையும் வெண்டு தரணும், இங்க உள்ள 6 வட்டாரத்தையும் வெண்டு தரணும். அதுக்குத்தான் பரிசு, அது கட்டாயம் பரிசு கொடுக்கிறோம். எனவே அந்த விவகாரத்தில் என்ன நாங்க எனக்கு நல்லா தெரியும், இதுக்கு முந்தைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. என்னண்டா கல்முனையில் நாங்க நிசாங்காரியப்புற தேர்தல் கேட்கறதுக்கு, அது அந்த நேரம் விகிதாசார தேர்தல் இருந்த நேரம், அவரை போடணும் இந்த நேரம் கொஞ்சம் எதிர்ப்பு வந்துச்சு. அந்த எதிர்ப்பை மீறி அவரை நாங்க தேர்தலில் நிப்பாட்டினோம். அதே நேரம் எங்கள்கிட்ட சிராஸ் மீரா சாஹிபு சாய்ந்த மருதில் அவர் ஒரு வேட்பாளர். ஆனா இதுல யார் மேயர் ஆறதுக்காக வேண்டி மாறி மாறி போட்டி, நிசாங்காரியப்புற மேயரா விடப்படா என்றதுக்கும் ஒரு முயற்சி நடந்துச்சு. ஆனால் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு கொஞ்சம் சிறிது வாக்கு வித்தியாசத்தில் சிராஸ் மீரா சாஹிபுக்கு வாக்கு கொஞ்சம் கூட, அவருக்கு முதல்ல கொடுத்தோம். கொடுத்து போட்டு நான் சொன்னது, அரைவாசி காலம் நிசாம் காரியத்திற்கு நீங்க திருப்பி கொடுக்கணும், அந்த நிபந்தனைகளை தான் கொடுத்தோம். அதை நிறைவேற்றியும் வச்சோம். ஆனால் கல்முனை இல்ல எம்பியும் கல்முனைதான் மேயரும் கல்முனைதான் என்ற கதையை வச்சு சாய்ந்த மருதில் வேற பிரச்சாரம் போயிடுச்சு. இருந்து சேமனை பறிச்சு நாங்க இங்க மேயரை பறிச்சு கொடுத்து விட்டோம் என்ற வச்சுதான் அந்த அந்த சாய்ந்த மருதுக்கு தனியான பிரதேச செயல சபை வேணும் என்ற கோஷத்துல ஆரம்பமா தான் மறக்கப்படா. இப்ப அதெல்லாம் வேற கதை, நான் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு என்ன பொறுத்த மட்டும் இந்த கட்சியுடைய பலம் பலவீனம் எல்லாத்துக்கும் பல காரணங்கள் இருந்துச்சு. ஆனா இந்த தேர்தலில் நாங்க ஒரு எம்பியை வச்சுக்கொண்டு இந்த கல்முனை தொகுதிக்கு கட்சி ஒரு எம்பியை கொடுத்துருக்கு, அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு.
நான் அடிக்கடி சொல்ற விஷயம் பயிரங்க மேடையில சொல்றேன். இனி ஒழுங்கில் நிக்கிற வேலை சரி வரா. மச்சாண்டு விட்டா சரி, மைனடு விட்ட சரி, எங்கன்னா நீங்க எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட முன்னாடி நாங்க அடிக்கிறோம். நீங்க இங்க வந்து தங்குங்க பாப்பா, வந்து ஊர்ல தங்குங்க, தங்கி எனக்கு இந்த தேர்தலை வேண்டுவாங்க. அதே நேரம் எங்களுடைய இந்த ஏற்பாட்டை இந்த மழை நேரத்தில் மிச்சம் பேசிட்டு இருக்கலாது என்றாலும் என்னை பொறுத்த மட்டில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று வாரது நிச்சயம். அதுக்கு அப்பால ஒரு மாகாண சபை தேர்தலும் வரும். இதிலையும் பலருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பில் எதிர்கால மாகாண ஆட்சியிலையும் இருக்கிற பதவிகளும் பாக்கி இருக்குது. இதையெல்லாம் தட்டி பறிக்கிறதுக்கு யாரும் தயாராக இருந்தால் எல்லாரும் கட்சிக்குள்ள வரணும். யாரும் வெளியில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் பகிரங்கமாக சொல்லித்தான் இருக்கிறோம். இப்ப சகோதரர் முஷரப் வந்துட்டார், அத்தாவுல வார கதைப்படுது. அப்ப இங்க இருக்கிற பழைய ஆக்களும் வரலாம், வரட்டம் வேணும். எனவே அதையும் நான் சொன்னவனாக உங்களுக்கு மத்தியில் இந்த கொட்டும் மலையில் இதுக்கு மேல காய்ச்சி போனால் நானும் நனைஞ்சு வைத்துருவேன். எனவே என்னுடைய பேச்சை சுருக்கிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வார்தாவான் அஹமது அப்துல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.